இன்றைக்கு மக்கள் சொல்லுகின்ற பொழுது ஒருவரும் மத சுதந்திரத்தை பற்றி சொல்லுவதில்லை, சகிப்புத்தன்மையைத்தான் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அது ஒரு புதினமாக வந்து விட்டது. எல்லா மதங்களும் தம்முடைய மதம்தான் ஒரே ஒரு மதம், உண்மையான மதம், என்னுடைய மதத்தின் ஊடாக அல்லாமல் ஒருவனும் இறைவனிடம் அடைய முடியாது என்று பறைசாற்றி வீடு வீடாக தட்டி பிரச்சாரம் செய்து, பிரச்சாரம் மட்டுமல்ல யுத்தங்கள், யுத்த கலர்கள், இரத்த ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற காலத்திலே இந்த சமயத்தின் பற்றிய சகிப்புத்தன்மை தான் இப்ப சொல்லப்படுகின்றது. ஆனால் எங்களுடைய மதத்திலே அவ்வாறு இல்லை. அது அழகாக சொல்லுவார் ஆறுமுகநாவலர். ஆறுமுகநாவலர் தான் எங்களுடைய சைவத்தின் அரண். அவர் அழகாக சொல்லுகிறார், தங்கள் தங்கள் சமயம் இது எனவும், ஒவ்வொருவருக்கும் தங்கள் தங்கள் சமயம் இது எனவும், அதற்குரிய கடவுளர் இவர் எனவும், அக்கடவுள் ஆன்மாக்கள் செய்யும் வழிபாட்டை கொண்டருளும் முறைமை இது எனவும். சோ எங்கட சமயம் இது, திஸ் இஸ் மை ரிலிஜன். எங்கட கடவுள் இது, திஸ் இஸ் அவர் காட். அந்த கடவுள் ஆன்மாக்கள் செய்யும் வழிபாட்டை கொண்டருளும் முறைமை இது, திஸ் இஸ் த வே அவர் காட் அக்செப்ட் அவர் வர்ஷிப். அவரை ஆன்மாக்கள் வழிபடும் முறைமை இதுவெனவும், திஸ் இஸ் த வே வி டு வர்ஷிப் அவர் காட் இன் அவர் ரிலிஜன். அறிதலும், we need to know that. அறிந்தபடி அனுஷ்டித்தலும், we need to practice it. எல்லா சமயத்தாருக்கும் கடனாகும். இட்ஸ் த டியூட்டி ஆஃப் தி ஆல் ரிலிஜியஸ் பீப்புள். என்ன அழகாக ஆர்வடாவலர் சொல்லி இருக்கிறார் பாருங்க. இது சகிப்புத்தன்மையை சொல்லல, அடைய நீங்கள் எல்லாரும் அப்பா உங்களோட சமயத்தை அறிஞ்சு வச்சிருக்க வேணும், படிச்சு வச்சிருக்க வேணும், கடவுளை தெரிஞ்சிருக்கணும், வழிபாட்டை தெரிஞ்சிருக்கணும், வழிபாட்டை அவர் எப்படி ஏற்று அருள் செய்கிறார் என்று தெரிஞ்சிருக்க வேணும். தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும் பத்தாது, அந்தந்த மதங்கள் சொல்லுகிறபடி நீங்கள அனுஷ்டித்து நடந்து கொள்ள வேணும். இதெல்லாம் உங்களுடைய கடமை, டியூட்டி, ரிலிஜியஸ் டியூட்டி என்று சொல்லி எல்லா சமயத்துக்கும் ரிலிஜியஸ் டியூட்டியை சோதிச்ச ஒரே சமயம் சைவ சமயம். அதானங்க. திருமந்திரத்தில் இருக்குது. திருமந்திரத்தை சொல்லுவார், தத்தம் தமய தகுதி இல்லாதாரை, தங்கள் தங்கள் சமயத்தின்படி ஒழுகாதவர்களை, அந்தந்த சமய மார்க்கத்தின்படி நடக்காதவர்களை, அத்தஞ்சிவன் சொன்ன ஆகம நூல் நெறி. எங்களுடைய ஆகமத்தில் சொல்லி இருக்கு. என்ன சொல்லி இருக்கு? சைவாகமத்தில் எல்லா சமய மக்களும் அந்தந்த சமய நெறிப்படி ஒழுக வேணும் என்று சொல்லி இருக்கு. எல்லா சமய மக்களும் சைவத்துக்கு வரணும் என்று சொல்லல, எல்லா சமய மக்களும் சிவனை வந்து வழிபடணும் என்று சொல்லல, எல்லா சமய மக்களும் திருநீறு பூச வேணும், சந்தனம் பூச வேணும் என்று சொல்லல, அவரவர்கள் அந்தந்த சமய நெறிப்படி ஒழுக வேணும் என்று எங்களுடைய ஆகமத்திலே சிவன் சொல்லி இருக்கிறான். அத்தஞ்சிவன் சொன்ன ஆகம நூல் நெறி தத்தம் சமய தகுதி இல்லாதாரை அத்தன் சிவன் சொன்ன ஆகம நூல் நெறி இத்தண்டமும் செய்யும். அதுக்கு தண்டன் செய்வது, அதுக்கு தண்டனை செய்து அம்மையில் இம்மைக்கே, இது அந்த அங்கால போய் நரக தண்டனை அனுபவிக்காம இருக்கிறதுக்காகத்தான் இங்க ராஜ தண்டனை கொடுக்கிறது. இந்த அரச தண்டனைகளை பற்றி பல விதிகள் உண்டு. ஏன் கவர்மெண்ட்ல வந்து ஒரு கணேசன் பனிஷ் பண்ணுகிறான் என்றால், அவர் இங்கே இறைவனுடைய ஒரு மினி ரெப்ரசன்டேட்டிவ். அரசாங்கம் இஸ் எ மினி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த காட். அரசனும் செய்வது இறைவன் அவ்வழி, அரசன் செய்வது இறைவனுடைய வழிப்படி. இது சிவஞான சித்தியால இருக்குது. ஏனென்றால் இங்கே செய்கிற குற்றங்களுக்கு இங்கே அரச தண்டனை பெற்றால் அங்கே நரக தண்டனை இல்லை. சப்போஸ் நான் ஒரு கொலை செய்து விட்டேன், அப்ப இங்கே எனக்கு ஒரு தண்டனை கிடைச்சது, அது நரக தண்டனையா இருக்கலாம், அது மரண தண்டனையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆயுள் தண்டனையாக இருக்கலாம். அங்க டபுள் பனிஷ்மெண்ட் கிடையாது. இது டியூவல் டாக்ஸ் அக்ரிமெண்ட் மாதிரி. இந்த டியூவல் டாக்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது. நீங்கள் இப்ப கனடா, அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இருந்தால், நீங்கள் 2 நாடுகளுக்கு சிட்டிசனாகவோ இதாக இருந்தால், அல்லது அந்த நாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தால், ஒரு நாட்டிலே நீங்கள் வரி கட்டினால் இன்னொரு நாட்டுக்கு கட்ட தேவையில்லை. there is no double taxation. இதே மாதிரி தான் இங்கே அரச தண்டனை பெற்றால், நாம் செய்கின்ற குற்றங்களுக்கு இங்கே அரச தண்டனை பெற்றால் அங்கே நரக தண்டனை இல்லை. இதுக்கு முன்னாலே அது வராது. இது சிவஞான சித்தியார்ல இருக்குது. அரசனும் செய்வது இறைவன் அவ்வழி என்று சொல்லி அழகாக சொல்லப்படுகின்றது. அதை சொல்லி இருக்கு. அதே மாதிரி இந்த மத நூல்கள் தத்தம் மதத்தின்படி ஒழுகாதவர்களை இந்த அரசன் தண்டிக்கலாம். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு நரகத்தில் போக அங்க தண்டனை பெற்றதாக இருக்கு. அந்தந்த எல்லா சமயமும் நரகம் சொல்லுது, தங்கள் சமய நெறிப்படி இல்லாவிட்டால். அப்ப சொல்லுகிறார்கள், அரசனும் செய்வது ஈசன் அருள் வழி
அரும் பாவங்கள் தரைகளோர் செய்யில், இங்கே தரையில் இருக்கிறவர்கள் பாவங்கள் செய்தால் தீய தண்டலும் வைத்து தண்டத்து உர செய்து தீர்ப்பன் விசாரித்து தீர்ப்பு கொடுப்பான். பின்பு சொல்வழி நடப்போர் தூயர். அதன்படி இன்னொன்று நன்மையும் இருக்குது. இப்படி செய்யறதால அப்படி பிழை செய்தவர் பிறகு பிழை செய்ய மாட்டார், திருந்தி நடப்பார். அது மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கிற மற்றாக்களும் செய்ய மாட்டோம். இது 2வது பயன். 3வது பயன், நிறையமும் சேரர். அவர்கள் நரகத்துக்கும் போய் சேர மாட்டார்கள். அந்த நிறையம் முன்னீர் மீது ஆகும். இதுக்கு இந்த தண்டனை கொடுத்துட்டால் அந்த தண்டனை கேன்சல் ஆகுது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இது சமய நெருப்படி நடக்காதவர்களுக்கு எங்களுடைய சைவத்தில் சொல்லி இருக்கு, அந்தந்த சமய நெருப்படி நடத்தாதவர்களை அந்தந்த இதுகளை அரசன் தண்டனை கொடுத்தால் அம்மை என்றது அவ்வுலகு பிறந்த பிறகு, இம்மை என்றது இவ்வுலகு. அப்ப அம்மையில் இம்மைக்கே மெய் தண்டம் செய்வதவேந்தன் கடனே. அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அவர்களை அந்தந்த சமயத்தை குழப்புறாக்கள் அதன்படி நடக்காம. இப்ப ஆச்சாரியார்கள், குருமார்கள், சன்னியாசிகள் எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்றது எங்களுக்கு சொல்லியிருக்கு, திருமந்திரத்திலேயே சொல்லியிருக்கு. இந்த பேர் கொண்ட சன்னியாசிகளோ அல்லது வெறும் வீடதாரிகளோ சமய குருமார்களாக சமயமாக இருந்தால் அதை விசாரித்து தண்டிக்க வேண்டியது அரசனுடைய கடமை. இதுதான் அரசனுடைய கடமையை தவிர மதச்சார்பாக இந்த சார்பாக அந்த சார்பாக இருப்பது அல்ல. அவை இங்கே இந்த ரிலிஜியஸ் ஃப்ரீடம் and enforcement of the religious practice for all the religion is ensured and enshrined in Shaivam. It is expressed in Agamas, it is expressed in Tirumandira, it is explained by Arumuganavalar. That is the Engada state about towards other religions.